இன்னொரு கிராமத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்ல ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு நாடோடி மாரி ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் குடிக்கிறதுக்காக தண்ணி கேட்கறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "இன்னைக்கு ரொம்ப இருட்டிருச்சு, நைட் இங்கேயே தங்கிக்கட்டுமான்னு" சொல்லிட்டு கேட்கறான். அந்த வீட்ல உள்ளவங்களுமே ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, "சரி ஓகே தங்கிக்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த வீட்ல உள்ளவங்க ஆல்ரெடி கடன் வாங்கின ஒரு கடன்காரனுமே வந்து என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். இதை பார்த்து இந்த பையனுமே அவனோட சூட்கேட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு, "உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேட்ஸ் ஓப்பன் பண்றான். பார்த்தா அது ஃபுல்லா பணமும் நகையுமாவே இருக்குது. இதை பார்த்து அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணுமே இந்த நகையெல்லாம் நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இதனால அந்த பையனுமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. சரி அவங்ககிட்ட நம்ம நெருங்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பையன் வந்து இந்த பொண்ணை பயங்கரமாக திட்டி விட்டுருந்தான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொன்றலாம், கொன்னுட்டு எப்படியாச்சும் நகையை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது அந்த பொண்ணோட அப்பா வந்து கேட்டுடுறாரு. ஸ்டார்டிங்ல அவங்க அப்பா எப்படி வேணான்னு சொன்னாலுமே அந்த பொண்ணு எப்படியே பேசி அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் அந்த பையனுமே எனக்கு கோழிக்கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு சமைச்சு தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்களுமே கோழிக்கறியில் விஷம் கலந்து இந்த பையனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்போ அவங்க அரளி விதையெல்லாம் அரைச்சி அந்த குழம்புல கலந்து வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த டைம் பார்த்து 2 போலீஸ்காரங்க வீட்டில் கோழி கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட உள்ள வந்துடுறாங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களுக்கும் அந்த சாப்பாடை போட்டுறாங்க. அந்த பொண்ணு ரிட்டன் அந்த குழம்பை எடுத்துட்டு போகும்போது கை தவறி அந்த குழம்பு கீழே விழுந்துருது. அப்பன்னு பார்த்து அந்த கொட்டின குழம்பு அங்கே வந்து ஒரு நாயுமே சாப்பிட்ருது. சாப்பிட்ட உடனே அந்த நாய் அங்கே இறந்தும் போயிருது. அப்பன்னு பார்த்து அந்த 2 போலீஸ்காரங்களும் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரப்போ அந்த நாயை பார்த்துட்டு, இது என்னமா தூங்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.